சாரதா பூமி கிட்ட பேச வேண்டியது எல்லாமே நக்ஷத்ரா கிட்ட பேசிடுறாங்க. நக்ஷத்ரா உடனே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, இப்போவே வானாலும் உங்கள் வீட்டு மருமகளாக வர நான் ரெடி அத்தை. நான் அவரை லவ் பண்ணுறேன். ஆனால் மாமா தான் என்கிட்ட சொல்கிறதுக்கு அவருக்கு ஈகோ போல இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. என் வீட்டில் பேசி சம்மதம் வாங்கிறது என்னோட விருப்பம். கண்டிப்பாக நான் உங்கள் வீட்டு மருமகளாக வரேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் கொடுத்துட்றா. இந்த கொசுவான செர்ரியோ பூமியை வச்சு கண்ணு வாங்காமல் சைட் அடிச்சிட்ருக்காரு. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம அவர் பாட்டுக்கு டீப்பாக சைட் அடிச்சிட்ருக்காரு. உடனே அவங்க தங்கச்சி வந்து, டேய் மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ணு, அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்க, பூமி காஃபி டம்ளரோட வந்து எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறா. வம்சி செர்ரி கிட்ட கேட்குறா, உங்களது டீப் லவ்வாக இருக்கும் போல இருக்கு. ஆனால் பூமி இது அப்படி இல்லை, அவள் லைட்டாக தான் உங்களை பார்த்துட்டு போனா அப்படின்னு சொல்ல, ஓ இப்போ உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய நேரமா? நேற்று தான் இவளுக்கு நிரூபித்தேன், அவளுக்கு கேக்கை ஊட்டி விட்டு இப்போ உங்களுக்கு நிரூபிக்கணுமா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் குடிச்ச இந்த பாதி காஃபியை அவகிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். அவள் குடிப்பா. லவ் பண்ணுறவங்களா இருந்தால் தான் எச்சில் பகுந்துப்பாங்க இல்லையா அப்படின்ட்டு அந்த காஃபியை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறாரு. என்ன ஆச்சு இந்த செர்ரிக்கு? இவனுக்கு மண்டை கிண்ட குழம்பிடுச்சா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறா பூமியை இதை பார்த்துட்டு. அங்கே வந்த மீரா, அபூர்வா அன்னைக்கு காஃபி கொண்டு போய் கொடு பூமின்னு சொல்ல, பூமி காஃபி டம்ளரை எடுத்துகிட்டு போகிறா. இதை பார்த்து அந்த ரெண்டு லூசுங்க செர்ரியும் வம்சியும், பார்த்தியா டம்ளரை தூக்கின்னு போகிறா? ஆமாம், ஏன் குடிக்காமல் தூக்கின்னு போகிறா அப்படின்னு வம்சி கேட்க, எங்களது சீக்ரெட் லவ், அதனால தான் அவள் தனியாக எடுத்து போய் சீக்ரெட்டாக குடிக்கிறா அப்படின்னு சொல்ல, வம்சி ஒரு மாதிரி முறைக்க, என்ன இதுலேயும் டவுட்டா? சரி வாங்க ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவ காஃபி டம்ளர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு மறைவிலிருந்து ககன் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இங்கே பாரு, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ன உடனே அப்படி சந்தோஷப்படுறா. அப்படியா, என்னது அப்படின்னு கேட்க, கண்ணை மூடு கொடுக்குறேன்னு சொன்னேன், ஒரு பொம்மையை கொடுக்குறாரு. இதை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது அப்படின்னு கேட்க, லவ்வர்ஸ் மாதிரி தோணுது. பிடிச்சிருக்கா இது அப்படின்னு ககன் கேட்க, பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. இது உனக்காக தான் அப்படின்ன உடனே, எனக்காகவா, எதுக்கு அப்படின்னு பூமி கேட்க, என்ன தெரியாதனமாக கேட்குற? நீ தானே லவ்வர்ஸ்ன்னு சொன்ன, அதில் இருக்க பையன் நான், பொண்ணு நீ. காதல்னு என்னன்னே தெரியாத இருந்த என்ன உன் காதலில் விழ வச்சுட்ட. உன்னை காதலிச்சதுலேருந்து எனக்கு எந்த வேலையும் ஓடலை. இதில் இருக்கிற மாதிரி எப்போவுமே ஒத்துமையாக இருக்கணும். இது நம்ம காதல் பரிசு. இதை பார்க்கும்போதெல்லாம் நீ என்னை லவ் பண்ணுறது உனக்கு ஞாபகம் வரணும். இதுவரையிலுமே எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்தது. ஆனால் இப்போ நீ இதை வாங்கும்போது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ககன் இதை எமோஷனாக சொல்லும்போது அவர் கண்லேருந்து கண்ணீர் வருது. இதை பார்த்த பூமிக்கும் கண் கலங்குது. பூமி கையில் கிஃப்டை கொடுத்துட்டு அவள் கையில் இருந்த காஃபியை வாங்கி குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம், உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என் அம்மா கேட்க வந்திருக்காங்க. என் அம்மா கிட்டேருந்து நீ எப்படி தான் தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாதி குடித்த டம்ளரை திரும்ப அவள் கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாரு. சொன்னதை நினச்சி டென்ஷன் ஆகி மீதி இருக்கிற காஃபியை அவளுக்கு தெரியாமல் குடிச்சிட்ருக்கா. அந்த நேரத்தில் இந்த ரூஸுங்க ரெண்டும் செர்ரியும் வம்சியும் வந்து பார்க்குதுங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்குதுங்க செர்ரியை லவ் பண்ணுறது பூமின்னு சொல்லிட்டு. ககன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது நக்ஷத்ரா பின்னாடி இருந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. பைத்திய மாதிரி உளறிட்டே இருக்க ககன் சொல்கிறார், நான் உன்னை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்ல, நான் கூப்பிட்டு தான் நீ இங்கே வந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் உன் அம்மா வந்து என்கிட்ட என் வீட்டு மருமகளாக நீ வருவியான்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ககனுக்கு பயங்கர ஷாக்கு. பூமி கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் இவகிட்ட ஏன் அம்மா சொன்னாங்க அப்படின்ற ஒரு ஷாக்ல இருக்காரு ககன். இவ இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத சித்தி பார்த்துட்டு ஓடி போய் அபூர்வா கிட்ட சொல்றாங்க, உன் பொண்ணு கம்மு போட்டு ஒட்டனாப்பில் அந்த ககனை பிடிச்சி நிற்கா அப்படின்னு சொல்ல, கோவம் வந்த அபூர்வா, இங்கே பார், பூமியை கொலை பண்ணுறனோ இல்லையோ, முதல்ல உன்னை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணாத, உன் பொண்ணை வந்து கொல்லு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. இவங்க வந்து பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் மரத்தையே சுற்றி சுற்றி மரத்தை கட்டி பிடிச்சிக்கிறா. அடி பாவி, நாங்கள் வர வரும்போது அந்த ககனை கட்டி பிடிச்சி தொலைக்க வேண்டியது தானே அப்படின்னு சித்தி மனசுக்குள்ளே திட்டிக்கிறாங்க.